செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் அருகே ஊரப்பாக்கத்தில் நீட் தேர்வு அச்சத்தால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு ஸ்டாலின் கைவிரித்ததால் நீட் அச்சத்தால் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நீட் தேர்வு அச்சத்தால் சென்னையில் தர்ஷினி என்ற மாணவி தன் இன்னுயிரை மாய்த்து கொண்டிருப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஆட்சிக்கு வந்தால் நீட் என்ற தேர்வே தமிழ்நாட்டில் இருக்காது என்று பச்சை பொய் சொல்லி ஏமாற்றிய திமுகவிற்கு நீட் மரணங்கள் தொடரும் நிலையில் மனசாட்சி உறுத்தவில்லையா என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். நீட் என்ற தேர்வை நாட்டிற்கே அறிமுகப்படுத்தி கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அதனை உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடி தமிழ்நாடு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்திட அடித்தளமிட்டது திமுக. நீட் விவகாரத்தில் மாணவ மாணவிகளின் உயிரிழப்பு தொடர்கதையாகியுள்ள நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நீட் தேர்வால் உயிரிழந்த 19 மாணவ செல்வங்களின் உயிர்களுக்கும் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் சொல்ல போகும் பதில் என்ன? உதயநிதியின் நீட் ஒழிப்பு ரகசியம் வெளிவர இன்னும் எத்தனை உயிர்கள் போக வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக கேள்வி. தேர்தல் ஆதாயத்திற்காக சொன்ன பெரும் பொய்யால் உங்கள் கைகளில் சேர்ந்து கொண்டிருக்கும் இரத்த கரைகளை எப்படி துடைக்கப் போகிறீர்கள்? நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவி தர்ஷினி மரணத்திற்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசே முழு பொறுப்பு என எதிர்க்கட்சி தலைவர் ஆதங்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து உரையாற்றினார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சனைகளை பேச அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது என எதிர்க்கட்சி தலைவர் காட்டம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது தமிழகத்திலே அமைக்கப்பட்டதோ அன்று முதல் இன்று வரை சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம். தொடர்கதையாக இருக்கின்றது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை தொடர்கதையாக இருக்கின்றது. இந்த அரசு மத்தன போக்காக இருக்கின்ற காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசு எடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எங்களுடைய கருத்தை சட்டமன்றத்தில் தெரிவிக்க முற்பட்டோம். அதை தெரிவிக்க அனுமதி கொடுக்காத காரணத்தினால் அனுமதி கொடுக்கவில்லை. எங்களை வேண்டுமென்றே திட்டமிட்டு வெளியே எதிர்க்கட்சியினரும் புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கியவர்கள்தான் புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா. சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடங்குகின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவி அம்மா. அதனால் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய காமுகன் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து தமிழகம் பின்னோக்கி செல்வதாக மக்கள் வேதனை.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 13 வயதான பள்ளி சிறுமியை மிரட்டி முதியவர் ஒருவர் பல முறை பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். தமிழகத்தில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வழங்க திராணியில்லாத இந்த விடியா திமுக ஆட்சி எப்போது முடியும் என மக்கள் ஏக்கம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் மதிப்பெண் வழங்க மாணவிகளிடம் பார்ட்டி கேட்ட 6 விரிவுரையாளர்கள் சிக்கியுள்ளனர். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் எப்படி சீரழிந்திருக்கிறது என்பதை இச்சம்பவம் அம்பலப்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கானத்தூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்த கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரிகளில் தொடரும் பாலியல் குற்றங்களால் பெற்றோர்கள் அச்சம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே காதலிக்க மறுத்ததால் தீ வைத்து எரிக்கப்பட்ட 17 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து சட்டசபையில் பேச மறுக்கும் முதல்வர் துருபிடித்த இரும்பு கரத்தை இனியேனும் பயன்படுத்தி பெண்களை பாதுகாப்பாரா என பொதுமக்கள் கேள்வி. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே குடும்ப தகராறு காரணமாக மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவன். தடுக்க வந்த மாமியாரையும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கணவர் ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் மன உளைச்சலில் இருந்த மனைவி தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் ரம்மி போன்ற சட்டவிரோத விளையாட்டுகளை விடியா திமுக அரசு எப்போது தடை செய்யும் என மக்கள் கேள்வி. குமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே மது போதையில் பெற்ற தாயை இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்ய முயன்ற மகன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவலர் கொலை வழக்கில் தொடர்புடைய நபர் தேனி மாவட்டம் கம்பம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது உயிருடன் இருப்பதாக தகவல். வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் பொன்வண்ணன் சிகிச்சை பெற்று வந்தால் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் என்று அவரது உறவினர்கள் வலியுறுத்தல். செங்கல்பட்டு மாவட்டம் ஆப்பூர் வனப்பகுதியில் பதுங்கி இருந்தபோது துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த ரவுடியிடம் 3 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியா திமுக அரசின் ஏவல் துறை பகலில் காலில் துப்பாக்கிச் சூடு, இரவில் நெஞ்சில் குண்டு என ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி நடவடிக்கை எடுப்பது போல் நாடகமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லைச் சேர்ந்த தங்க நகை தொழிலாளிகளிடம் தங்க துகள் கலந்த மண் என கூறி வெறும் மணலை 68 லட்சம் ரூபாய்க்கு விற்ற குஜராத்தை சேர்ந்த 4 பேர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறை கண் திறந்தே தூங்கும் நிலையில் பொதுமக்களை ஏமாற்றும் மோசடி கும்பல்கள் சர்வசாதாரணமாகவும் சுதந்திரமாகவும் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தம்பதியை தாக்கி வீட்டில் இருந்த 6 சவரன் தங்க நகை, 50,000 ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்ற முகமூடி கொள்ளையர்கள். வீட்டில் இருந்த 2 சக்கர வாகனத்தையும் மர்மநபர்கள் திருடிச் சென்ற நிலையில் இதுதான் சட்டம் ஒழுங்கை காக்கும் லட்சணமா என திராவிட மாடல் முதல்வருக்கு மக்கள் கேள்வி. கோவையில் டாஸ்மாக் கடையில் புகுந்த மர்ம நபர்கள் ஓசியில் மது மற்றும் பணம் கேட்டு டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை வியாசர்பாடியில் 570 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் 300 கிராம் கஞ்சாவுடன் பெண் உட்பட 6 பேர் சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்கள் பிடிபடாத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். கோவையில் 3000 போதை மாத்திரைகள் பிடிபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக வேதனை. சென்னை புதுப்பேட்டையில் ஹெராயின் வைத்திருந்த 3 பேர் சிக்கினர். தலைநகர் சென்னை போதை வியாபாரிகளின் கேந்திரமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அடுத்த எம்புதூர் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 23 கிலோ கஞ்சா பிடிபட்டது. பட்டி தொட்டியெங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் விடியலா என மக்கள் கேள்வி. எர்ணாகுளம் ரயிலில் ஜோலார்பேட்டைக்கு கடத்தி வரப்பட்ட 13 கிலோ உலர் கஞ்சா சிக்கியது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது தினம்தோறும் நிறுவனம். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே 3 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய இளைஞர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் முறை அமல்படுத்துவதை கண்டித்து கருப்பு கொடியை ஏற்றி கண்டனம் தெரிவித்த வியாபாரிகள். இ-பாஸ் முறையை ரத்து செய்ய கோரி ஏப்ரல் 2ஆம் தேதி கடை அடைப்பு போராட்டம் நடைபெறும் என்றும் சுற்றுலா வாகனங்கள் எதுவும் ஓடாது என்றும் வியாபாரிகள் சங்கம் அறிவிப்பு. இ-பாஸ் என்கிற ஒரு நடைமுறையை புகுத்தி சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதுமாக சிதைந்துவிடும் என்கின்ற கோரிக்கையினை அரசுக்கு வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் இ-பாஸ் நடைமுறையை நீலகிரி மாவட்டத்தில் இயக்க அனுமதிக்க மாட்டோம். இ-பாஸ் நடைமுறையை ரத்து செய்ய கோரி இந்த மாபெரும் பொது வேலை நிறுத்தம். கோவை மாவட்டம் வால்பாறையில் மத்திய அரசு அறிவித்த பல்லுயிர் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் உணர்திறன் சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். தேயிலை தோட்ட தொழிற்சங்கங்கள், வியாபாரிகள் சங்கத்தினர், கார் ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தினர் பங்கேற்பு. கோயில்களில் திருவிழா நடத்த ஒவ்வொரு ஜாதியினருக்கும் ஒரு நாள் என ஒதுக்கீடு செய்யும் நடைமுறையை தவிர்க்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோயில்களில் திருவிழாக்களை ஜாதி பெயருடன் நடத்தவும் அனுமதிக்க கூடாது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவு. திண்டுக்கல் அருகே செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு உடனடியாக நிலுவைத் தொகையை வழங்கிட வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் பொதுமக்களை மிரட்டும் தொனியில் பேசிய திமுக அமைச்சர் பொன்முடி. கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மக்களிடம் எல்லாம் எனக்கு தெரியும் என கூறியதால் மக்கள் கடும் அதிர்ச்சி. விழுப்புரத்தில் சொன்னா பஸ் ஸ்டாண்டே புது இடம் போகக்கூடாது, பழைய இடத்துல இருக்கணும். எனக்கும் தெரியும் எல்லாம். நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுகவினர் நடத்திய போராட்டத்திற்கு பொய் சொல்லி பெண்களை அழைத்து வந்ததாக குற்றச்சாட்டு. கிராம சபை கூட்டம் என சொல்லிவிட்டு போராட்டத்தை நடத்துவதா என பெண் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓட்டம் பிடித்த திராவிட மாடல் அமைச்சர். கிராம சபை கூட்டத்தை யார் பட்டமா மாத்துறீங்க? கிராம சபை அந்த இடத்துல மக்கள் நீங்க கூட்டிட்டு கூடாது. நீங்க
காஞ்சிபுரம் மாவட்டம் ஆதனூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்திற்கு முறையான ஏற்பாடுகளை செய்யாததால் பொதுமக்கள் கலந்து கொள்ளாத அவலம். திராவிட மாடல் முதல்வருக்கு எங்கு அவமானம் ஏற்பட்டு விடுமோ என அஞ்சி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணியாற்றும் பெண்களை வைத்து 20 நிமிடத்தில் கூட்டத்தை முடித்த அரசு அதிகாரிகள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மஞ்சள் நிறத்தில் விநியோகிக்கப்பட்ட குடிநீரை கேன்களில் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்த மக்கள். இந்த தண்ணீரை வைத்து சடலத்தை கூட குளிப்பாட்ட முடியாது என காட்டமாக தெரிவித்ததால் மாவட்ட ஆட்சியர் அதிர்ச்சி. யார் வேணாலும் இதை முடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சார் நாங்க 2 மாசம் முடிச்சிருக்கோம் தண்ணி. சார் நாங்க 2 மாசம் சின்ன பிள்ளைய பெரிய ஆளுங்க எல்லாமே ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம். நீலகிரி மாவட்டம் நஞ்சப்பச்சத்திரத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியுடன் பங்கேற்று கூட்டத்தை புறக்கணித்த கிராம மக்கள். இராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சேதமடைந்த வீடுகளை இதுவரை சீரமைத்து தரவில்லை என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் குற்றச்சாட்டு. உயிர் போயிருந்திருக்கு, ஹெலிகாப்டர் போயிருந்தா அன்னைக்கு போயிருப்பேன். நம்ம அம்மா ஏதோ வெளிநாடு போயிட்டேன், தப்பிச்சது. அதை கேளுங்க. இல்ல பிளைட் விழுந்தது அங்கதான். நான் உங்களுக்கு ஆபீசர் வந்து நான் செஞ்சு தரேன்னு மிலிட்டரிக்காரங்க வந்து எல்லாம் சொன்னாங்க. இன்ன வரைக்கும் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே 10 நாட்களுக்கு ஒரு முறைதான் தாமிரபரணி குடிநீர் விநியோகிப்பதாக கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோடை காலம் துவங்கியுள்ள நிலையில் தினம்தோறும் தண்ணீரை விநியோகிக்க வேண்டும் என்றும் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செங்குறிச்சி ஊராட்சியில் 50 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் எந்த மக்கள் நலத்திட்ட பணிகளும் நடைபெறவில்லை என்றும் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி. 5 மாச கணக்கு தான் கொடுத்துறீங்க. 5 மாசத்துக்கு 53 எடுத்துறீங்க. நான் ஒரு வார்டு மெம்பர். ஏன் வார்டு என்ன பண்ணா? வார்டு மெம்பர் என்ன செஞ்சீங்க? பணத்தெல்லாம் இந்த எட்டு கணக்கு இல்லங்க. நான் எப்படி எவ்வளவு பணம் எடுத்தீங்க? என்ன செலவு பண்ணீங்க? இந்த வார்டு என்ன? ஒரு வேலைய சொல்லுங்க. அப்படி செஞ்சு என்ன வேலை? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மானூர் மதவக்குறிச்சி அருகே காலாவதியான மாத்திரை, டானிக் மற்றும் ஊசி போன்ற மருத்துவ கழிவுகள் மீண்டும் கொட்டப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மருத்துவ கழிவுகள் பாதி தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டம் என்ன குப்பை கூடமா என நிர்வாகத்திறனற்ற திமுக அரசுக்கு மக்கள் காட்டமான கேள்வி. நெல்லையில் பிரேக் பிடிக்காத ஸ்டாலின் மாடல் பேருந்து மின்கம்பம் மீது மோதியதால் 10 பயணிகள் படுகாயம். ஸ்டாலின் அரசு மக்களின் உயிர் மீது அக்கறையின்றி ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதால் உயிர் பயத்துடன் பயணிக்கும் பொதுமக்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு வனப்பகுதியில் பற்றி எரியும் காட்டுத் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு துணையினர் திணறுவதால் அரிய வகை மரங்கள் தீயில் கருகி நாசம். எழுதாத பேனாவிற்கு சிலை அமைப்பதற்கு காட்டும் ஆர்வத்தை வனப்பகுதியில் தீயை அணைக்கும் இயந்திரத்தை உருவாக்குவது குறித்தும் திராவிட மாடல் முதலமைச்சர் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் 11 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெப்பம் பதிவானதால் மக்கள் கடும் அவதி. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 104 ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் பதிவு. ஆந்திராவின் கர்னூலில் இன்று அதிகபட்சமாக 108 ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. தெலங்கானாவின் பத்ராச்சலமில் 105 ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதால் மக்கள் கடும் அவதி. சனிப்பெயர்ச்சியையொட்டி பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள்.
3 மணி நேரத்திற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். மே 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான கட்டணம் 23 ரூபாயாக உயரும். 5 இலவச பரிவர்த்தனை எண்ணிக்கையை மீறும் வாடிக்கையாளர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. நடிகர் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள 2வது பாடல் ப்ரோமோ வெளியானது. திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பாடல் ப்ரோமோ வெளியானதால் ரசிகர்கள் உற்சாகம். Mame, sondete. TPU, mame, God bless you, blast it. Mame, Yay! Yay! India, mame. ஜிவி பிரகாஷ் நடிக்கும் பிளாக்மெயில் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. விரைவில் ட்ரெய்லர் மற்றும் ரிலீஸ் குறித்த அப்டேட்டுகள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. மியான்மரில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கங்களால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1644ஆக உயர்வு. 3000த்திற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என தகவல். நேபாளத்தில் மன்னராட்சிக்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை ஏற்பட்டதால் பரபரப்பு. தலைநகர் காத்மண்டுவில் நடைபெற்ற போராட்டத்தின் போது கார்களுக்கு தீ வைக்கப்பட்டு கடைகள் சூறையாடப்பட்டதால் மக்கள் அச்சம்.